வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். நேற்று வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் யூடியூப் சேனலில் லைவ் மீட் நடந்தது. அந்த மீட்டிங் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சார் பேசின வீடியோ ஷார்ட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை லைவில் போட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓபன் பண்ணிருக்கீங்க, இன்னொரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கீங்க, அது தப்பு. கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் நீங்க இன்னொரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கீங்க, ஓபன் பண்ணி பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஓகே, வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு? கமெண்ட்ஸ் வாய்ஸ் கிளியரா இருக்கா? திடீர்னு சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டு டொமைன் ரெஜிஸ்டர்ல இருந்து பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெயில் வருது, உங்க டொமைனை பிளாக் பண்ணிட்டோம், ஸோ எம்எல்எம் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க டொமைனை பிளாக் பண்ண சொல்லி மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட அது ஒரு அவங்க டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, அது கிளியரா கூட தெரிய மாட்டேங்குது. ரைட், ஸோ அப்படின்னு ஒரு மெயில் வருது, உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், உடனே அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன, மெயில் பண்ணோம், மெயில் பண்றது உடனே எல்லாம் ரிப்ளை வராதுல்ல. இப்போ நம்ம உடனே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பேனிக் ஆகக்கூடாது, பீப்புள்ஸ் யாரும் பேனிக் ஆகக்கூடாது, பயந்துடக்கூடாது, ஏன் இந்த மாதிரி பிளாக் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாம என்ன பண்ணோம், ஏன்னா கண்டினியூ போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணோம், வேற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம். வெப்சைட் ஓப்பன் பண்ணி அன்னைக்கே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது என்ன ஏதுன்றதை நாங்கள் செக் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ரைட், அது ஒரு பிரச்சனை. நீங்க ஏன் மறுபடியும் ஓப்பன் பண்ணீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டு மண்டே டியூஸ்டே நமக்கு லெட்டர் வந்துடும் சொல்லும் போது இந்த இஷ்யூஸ் கிளம்புது. எங்களுக்கு இது இன்னும் சந்தேகத்தை தான் அதிகப்படுத்துச்சு. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் ஏன்னா இத்தனை மாசங்கள்ல எவ்ரி திங் நம்ம கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்றத டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க அதுல கிளியராகவும் இருக்காங்க. அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்காகவும். ஓகேவா? ரைட், ஸோ நாம என்ன பண்ணோம், நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் ஃபர்தராக என்னென்ன ரிப்போர்ட்டு அப்போ அனுப்பணுமோ சொல்லுங்கள் அப்படின்னோம். நாங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு சில ரிப்போர்ட்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எஸ்பிஓ சைட்லேருந்து லெட்டர் அனுப்புங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் லெட்டர்லாம் இது சம்மந்தமாக அனுப்பியிருந்தோம். எதுக்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்லியிருந்தோம். என்ன பர்பஸ்க்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ண வேண்டிட்டா, அதுக்கான ஒரே ரீசன் என்ன, மக்கள் யாரும் பேனிக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான். நம்ம பிசினஸ் பண்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டினியூ பிசினஸ் பண்ணிட்டு தானே இருந்திருப்போம். அதுவும் பீக்ல பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு ஜாயினிங்லாம். அப்போ பேங்க்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே எதுக்கு ஸ்டாப் பண்றோம், ஓகே நோ ப்ராப்ளம் நாங்கள் ஃபாலோ பண்றோம், ஸ்டாப் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ரைட், அதை தெளிவுபடுத்தியிருந்தோம் அவங்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு. அது ஏன் அந்த அலிகேஷனுக்குமே ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தோம் நம்ம சைட்லேருந்து கொடுத்து, அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மறுபடியும் முதல்ல இருந்து என்னொன்று இப்போ இந்த தடவை கொஞ்சம் குயிக்காக போயிடுச்சு. அது மாசக்கணக்காக போயிட்டு இருந்ததுனால ஈஸியாக என்ன ஆயிடுச்சு, அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் டக்குன்னு பாஸ் ஆகிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கான அந்த அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது, எஸ்பிஓ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத யூடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டே நமக்கு சொல்லிட்டாங்க. யூடபிள்யூ சைபர் கிரைம் இவங்களாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கம்பெனி இந்த மாதிரியான பிஸ்னஸில் பிரச்சனையே இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான். அவங்களே நமக்கு ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான விஷயம். அவங்ககிட்ட நேரடியாக கேட்டுட்டோம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு லெட்டருமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்கள் விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த கம்பெனியாலும் பண்ணவே முடியாது. பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில இந்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. எவ்ரி திங் பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாமே, அப்பதான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். இல்லைன்னா நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கிளியரா இருந்தா மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. அதை செக் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ரைட், ஒரு லெட்டர் கொடுக்கணும், ஸோ நெக்ஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லணும், அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணாங்க. ரைட், நெக்ஸ்ட் இந்த என்னதான் அப்படி சொன்னாங்க அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்
ஆர்பிஐ எல்லாமே என்னதான் சொன்னாங்க, எஸ்பிஓ மேல என்ன குற்றம், அலிகேஷன் குற்றங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து எஸ்பிஓ வந்து ஒரு எம்எல்எம் பிரமிட் ஸ்கீம். இது இப்போ நீங்க ஃபேமஸா கேட்டுட்டு இருக்கிற வேர்ட்ஸ் தான், இது ஒன்றும் அவ்வளோ விஷயம் இல்லை. இது எம்எல்எம் பிரமிட் ஸ்கீம் அது அந்த மெத்தட்ல ரன் ஆகுது. பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீமுக்கு ரன் ஆகுது. டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு செக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அகைன்ஸ்ட் எஸ்பிஓ. இதுதான் இந்த இவ்வளோ நாளா நடந்துட்டு இருந்தது. எஸ்பிஓ மேல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்னா எஃப்ஐஆர்லாம் கிடையாது. ஓகே, அலிகேஷனா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இப்போ இதுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும், என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு, ஃபண்ட்ஸோட வேல்யூ அதிகமா போகுதுன்னா அது எங்க போய் நிற்கும்னா அது EOWல தான் போய் நிற்கும். ரைட், எல்லா கேஸுமே நீங்க பாக்குற எல்லா கேஸுமே EOW டான்பிட் கோர்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான், ரெண்டு விஷயம் தான், எவ்ரிதிங் எல்லா கேஸஸும் அங்கதான் போய் நிற்கும். ரைட், ஸோ அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துறாங்க, இந்த செக்ஷன்ஸ் இங்கே வருது. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், நாங்க செக் பண்ணிட்டோம், எங்க பங்குக்கு நாங்க செக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரைட் அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் EOW நம்ம கிட்ட வந்தாங்க. A to Z போறோம், எங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் ஃபண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே, நாங்க என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத டீட்டெயிலா அவங்களுக்கு ரிப்போர்ட்டா எழுதி கொடுத்துடணும் வித் ப்ரூஃபோட. ஓகே, ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஸோ இப்போ மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்லேயும் அது வராது. ரைட், ஸோ லீகலாக தான் இருக்கு. டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு டைரக்ட் செல்லிங் ஆக்ட்ன்றது டிசம்பர் மாதம் தான் வந்திருக்கு. டிசம்பர் மாதம் தான் 2023 டிசம்பர் மாதம் தான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே வந்திருக்கு. சரிங்களா? ரைட், அதுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது இது டைரக்ட் செல்லிங்கே வராது. அதுவும் தாண்டி டைரக்ட் செல்லிங்ல என்ன ஒரு இஷ்யூஸ்னா அதுக்கு முதல்ல நம்ம கம்ப்ளைண்டே பதிவு பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு லீகல் டீம்ல இருந்து அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எஸ்பிஓ நாங்க எல்லாருமே நிறைய உட்காந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி அவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ரைட், நாங்க பிசினஸ் பண்ண வந்திருக்கோம், எங்களுடைய பிசினஸ்ல எது தப்புன்னு சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க இந்த வேர்டுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ஓகே சார், இப்போ நாங்க பண்றோமா, நாங்க எங்களுக்கு தேவை பிசினஸ் தான், எங்களுடைய பிசினஸ்க்காக நாங்க இந்த மாதிரி வச்சிருந்தோம், ஜாயினிங் இந்த மாதிரி டீம் க்ரோத் பண்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருந்தோம். ஓகே, அதெல்லாம் எடுக்கணும்ன்றீங்களா? நோ ப்ராப்ளம் சார், நாங்க எடுக்கிறோம். இந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸுங்க நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தோம், பிரைம் லீடர்ஸ், சுப்ரீம் லீடர்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தோம், அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா அதை நம்பி கம்பெனி இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ரைட், ஆனா இப்பயும் பிடிஓ ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கு, பட் வேற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சரியா? ரைட், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, அதை நாங்க பண்ணல, அவ்வளவுதான். ஏன்னா அது இல்லை எங்களுக்கு பிசினஸ். எங்க நியூ ஜாயினிங் வந்தே ஆகணும். அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னா இந்த மாதிரி இப்ப இங்க பிரச்சனையே இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கம்பெனிக்கு மேல சொல்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ உள்ள வருவாங்க, அவங்க மாட்டு ஏதாவது சொல்லி ஆசை வார்த்தைகளை காமிச்சு ஸ்டார்டிங்ல வரவங்களுக்கு எல்லாம் வருமானத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்பி என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனா அவங்களால இன்கம் கொடுக்கவே முடியாது, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது. அப்ப லாஸ்டா வந்தவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத போட்டவங்களாம் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறது இது காலகாலமா இருக்கிறது. இது உண்மையும் கூட. 99% ஆஃப் கம்பெனி இப்படிதான் இருக்கு, உண்மை அதுதான். கடைசியா வரவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில நடக்கக்கூடிய அந்த கம்பெனியில நடக்கக்கூடிய ஜாயினிங், புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஜாயினிங்க்கு அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், அந்த ஜாயினிங்க்கு அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ரைட், எதை கொடுத்தாலுமே சரிங்களா, நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது வேற. சரி, ஓகே, நான் சிம்பிளா சொல்றேனே, என்னன்னா எங்க பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு சம்பளம் போடுறோம், எஸ்பிஓ உங்களுக்கு சம்பளம் போடுதுன்னா
அது எஸ்பிஓவில் ஜாயினிங் வந்தால் மட்டும்தான். புதுசாக ஜாயினிங் இன்னொன்று வர்றது நின்று போச்சுன்னா சம்பளம் போட முடியாது அப்படின்னா அது கம்பல்சரி தப்பு. அந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்கக்கூடாது. பட் எஸ்பிஓ அப்படி கிடையாது. அதை நம்ம கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட், ரொம்ப கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டோம். எஸ்பிஓ பண்ணணும்னு நினைக்கிறது பிஸ்னஸ். அதுக்கு டீம் க்ரோத் தேவைப்பட்டது. அதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் பண்ணோம், அவ்வளோதான். அதனால தான் இன்னைக்கு அத்தனை பேருக்கு ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறோம். ஏன்னா அத்தனை பேருக்கு நான் மாதம் மாதம் சம்பளம் போடுறதுல ஒரு 10 to 20% ஆஃப் அமௌண்ட் தான் மந்த்லி உங்களுக்கு போடக்கூடிய சேலரியில் 10 to 20% அமௌண்ட் தான் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ நாளாக எஸ்பிஓக்கு நீங்கள் பே பண்ணது. சரியா? அப்போ அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தாராளமாக நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துறோம். ஏன்னா இது 2 ரீசன் இருக்குங்க. ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கான 2 ரீசன். அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்றதுக்கான காரணம், எங்களுக்கு யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க, லேக்ஸ் கணக்கில் இல்லை யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதனால இந்த மெத்தட்ல நாங்கள் யூசர்ஸ் கொண்டு வந்தோம். சரியா? அதுலேயுமே தப்பு இருக்குன்னா சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன மிஸ்டேக் சொன்னாங்க, நீங்கள் வந்து லெவல் பேஸ்டு அந்த இன்ட்ரோ போனஸ் இன்கம் கொடுக்காதீங்க, இந்த ப்ரைம் லீடர் இதெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் ரெஃபரல் வச்சுக்கலாம், டைரக்ட் ரெஃபரல். யாராச்சும் ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு அதை அதுக்காக ஒன் டைம் நான் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது. ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டைரக்ட் ரெஃபரல் அலோடு, அது பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட்லேயே அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? லெவல் பேஸ்டு இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரைட், இத்தனை பேர் சேர்த்து வரணும், அத்தனை பேர் சேர்த்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் அதை மாற்றிருங்க, நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் மாற்றிடுறோம், அவ்வளோதான், அது அக்செப்டட். ரைட், அதில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. நாங்களே வாண்டடா ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கோம். சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ப்ரூஃப் இருக்கு எஸ்பிஓக்கு, அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா? அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அவங்க அதெல்லாம் இந்த செக்ஷன்ஸுக்கு எல்லாம் வராது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதை விட இன்னும் கிளியராக சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவா. இதெல்லாம் படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வேணா நான் சொல்றேன். ஸோ அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விட்னஸ் கொடுத்துருந்தோமோ கொண்டு போயிருந்தோமோ ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் ரொம்ப கிளியராக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்தும், தனிப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட இருந்து எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரலன்றதும், ஆர்பிஐ கொடுத்திருந்த அந்த செக்ஷன்ஸ்க்கு அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எஸ்பிஓவில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷன்ஸுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அது அந்தந்த செக்ஷன்ஸுக்கே உண்மையிலேயே நடக்குதா, அந்த மாதிரி தான் இருக்கா, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி டிரான்சாக்ஷன்லேருந்து A to Z எல்லாமே அப்படிதான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. மணி சர்க்குலேஷன் ஸ்கீமில் எப்படி வரும்? நீங்கள் ஒரு சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த சர்வீஸுக்கு நான் டேக்ஸ் கட்டுறது, எஸ்பிஓ வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு டேக்ஸ் ஃபைல் வந்து ரைட் உங்களுக்கு அந்த சர்வீஸையும் கொடுத்துருக்கு. ரைட், இப்போ வரைக்கும் அது உங்களுக்கு லாகின் மட்டும்தான் பண்ணலை, உங்கள் எல்லாருக்குமே அது கொடுத்து வச்சிருக்கோம், லாக் பண்ணி வச்சிருக்கோம். உங்கள் ஒவ்வொரு யூசர்ஸுக்கு அது இருக்குது. அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேயும் தெளிவாக வித் டாக்குமெண்ட்டோட ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க சார், இன்னைக்கு வரைக்கும் நான் யூசர்ஸ் கிட்ட கூட சொல்லலை நான். ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெறும் ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும்தான், வெறும் ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும்தான். அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய ஜாப் நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பிளான் சார், ஒரு ஃபியூச்சர் எங்களுடைய இந்த கான்செப்டுக்காக அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஜாபாக மாற்றி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரைனிங் பீரியட் தான். இது முடிஞ்சதும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ்லாம் கொடுத்துருவோம். அது அவங்ககிட்டே நாங்கள் சொல்லி தான் வச்சுருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எப்போ உங்களுக்கு அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அப்போ தான் கொடுப்போன்றதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ வரைக்கும் க்ளோஸ் ஸ்டோரேஜ் கொடுக்காத இருக்கும், தேவையில்லாத யூஸ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஏன்னா எஸ்பிஎஸ் சொல்கிறது இங்கே ஒரு 60 to 70% பீப்புள் கேட்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். அவங்க 100% பீப்புள் கேட்பாங்களன்னா ஒரு எப்பயுமே ஒரு 10% பீப்புள் கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு 90% பீப்புள் கேட்கறதுக்கு ஒரு 1 week to 10 days ஆகும். லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் கொடுத்துருந்த ஒரு 5 பாயிண்ட் ரிலேட்டடான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. மெயில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ரிக்வஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நைட் வரைக்கும் சரி ஓகே விடுங்க, பரவாயில்ல, இவ்வளோ நாளா சார் கொடுப்பாங்க, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். ரைட், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது. நாமளாம் கரெக்டா இருக்குமா? நம்மளாலையும் ஒரு சில டைம்ல ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத போகுது இல்லை. அதனால இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வேண்டாம்,
பரவாயில்ல எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது டிலே ஆயிடுச்சுன்னா, டிலே ஆகிட்டே போதுன்னா அந்த அன்பிளாக் ரிக்வஸ்ட் கிளியர் ஆகணும். அன்பிளாக் ரிக்வஸ்ட் கிளியர் ஆனாதான் அந்த ரிஜெக்ட் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம 60 நாள்ல பேமெண்ட் போறோம்னு சொல்லியிருக்கோம், அதை மூவ் பண்ண முடியும். இது முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதிகபட்சம் எடுத்துங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரிக்வஸ்ட் எடுக்காதீங்க. ஸோ அவங்க இதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல விடுங்க. ஒரு 3 months நம்ம இந்த பிரச்சனைலாம் முடிச்சு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கு போனதுக்கு அப்புறம் இதுக்குன்னு ஒரு தனியாக டீம் போட்டு பேக் எண்ட்ல செக் பண்ணி பார்த்து அவங்க அதை கிளியர் பண்ணி விட்டுறலாம். அவங்களாம் 100% ரீஃபண்டபிள் தான். அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்காது. இந்த டேட்டுக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு மெயில்ஸுக்குமே சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. அவங்க ஐடிக்கு கேன்சல் பண்ணி அவங்க பேமெண்ட்டை சரண்டர் பண்ணிவிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. ரைட். ஸோ அதை கிளியராக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆர்பிஐ கொடுத்துருக்கிற எந்த ஒரு செக்ஷன்ஸுங்கேயும் ஆர்பிஐ கொடுத்துருக்க அந்த அலிகேஷன்ஸுங்க எஸ்பிஓ வராது. ப்ளஸ் முதல்ல எஸ்பிஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் இஓடபிள்யூங்கவே வராது. அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுங்க இந்த கம்பெனியோட விஷயம் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வராது. ஏன்னா இவங்க பண்ணுற பிஸ்னஸ் இஓடபிள்யூங்க வராது. இஓடபிள்யூங்க எந்த மாதிரியான கேசஸ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எம்எல்எம், பான்சி ஸ்கீமு, மணி சர்க்குலேஷனு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பணம் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு போகிறது, அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு ஏமாத்துறது, ரைட், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறது, இந்த பொருள் கொடுக்குறேன் அந்த பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி ஏமாத்துறது, நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ரைட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். பட் எஸ்பிஓட கான்செப்ட்டு அவங்க பே பண்ணதுலேருந்து A to Z எவ்ரி திங் நம்ம பக்காவாக ரெக்கார்டோட கொடுத்துட்டோம். ஸோ அது எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எஸ்பிஓ அப்போ கம்பல்சரி எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கடைசியாக தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு அது முடியாது. ஏன்னா அது என்னென்னா ஆர்பிஐ கிட்ட போய் சேர்றதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாதம் ஆகிடும். ரைட். ஆர்பிஐ கிட்ட போயிட்டு அதை அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அப்ரூவல் வரும். நமக்கெல்லாம் வராது. ஏன்னா இப்போ வரைக்குமே ஆர்பிஐ டைரக்டா எஸ்பிஓக்கு எந்த ஒரு இன்டிமேஷன் கொடுத்ததே கிடையாது. அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. ஒரு 2% ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே இந்த கம்பெனிக்கு எது, அது வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. அதெல்லாம் ரூல்ஸ் பிடிச்சிதான் ஆகணும், கட்டி தான் ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படியெல்லாம் இருக்கவே தான் இன்னைக்கு எஸ்பிஓவை கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. இந்த அளவுக்கு நமக்கு ஒரு அப்ரூவல் லெட்டர் கவர்மெண்ட்டே கொடுக்குற அளவுக்கு வந்திருக்குன்னா எல்லா ரூல்ஸையும் கவர்மெண்ட் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான். நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸ்டாஃப் ஐடி. ஓகே. நாங்கள் இஓடபிள்யூக்கு கால் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்களா எஸ்பிஓ அப்ரூவல் பற்றி? கண்டிப்பாக கேளுங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரி நேமே அட்ரஸோடு கொடுத்தாச்சு இல்லை, கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, இந்த லெட்டர் உண்மையா பொய்யா, இதை நாங்கள் நம்பலாமா வேண்டாமா, அவ்வளோதான். கேளுங்க. இதில் என்ன இருக்குது? அதான் ஐஓ ஆஃபீஸரோட நேமே கொடுத்தாச்சு, அவருடைய அட்ரஸும் கொடுத்தாச்சு. நேரடியாக போய் பார்க்க முடிஞ்சால் இன்னும் பெட்டர். ஃபோன் பண்ணி பேசினா கூட உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரோ ஒருத்தருடைய நம்பர் கூட இருக்கலாம். நேரடியாக போய் ராணிப்பேட்டை இது இருக்கு இல்லையா, போலீஸ் ஆஃபீஸ், எஸ்பி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் குவார்டர்ஸ் நினைக்கிறேன், சம்திங் போலீஸ் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ்ன்னு தான் இருக்கும். ஆமாம், ரைட். ராணிப்பேட்டை அங்கே போங்க. அவருக்கு மெயில் இருக்குது, அவருக்கு மெயில் பண்ணுங்கள். அவருடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும் ஆன்லைனில், தேடுங்க. எடுத்து தேடி கான்டாக்ட் பண்ணி உங்களை நேரில் மீட் பண்ணலாமா, எஸ்பிஓ கொடுத்த லெட்டர் விஷயமா பேசணும்னு சொல்லுங்கள். அவர் காலில் பேசினாலும் சரியில்லை, நான் நேரில் வந்தால் தான் நான் நம்புவேன் உங்களை நான் அப்படின்னா நேரில் போய் கேளுங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ரைட். வீடியோ செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா சொல்கிறேன். நான் ஒரு 2 days 2 to 3 days நான் சொல்கிறேன் நான் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னு. வாட் இஸ் த சேலரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லியாச்சு. ஓகே. நிறைய எஃபோர்ட் போட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் அப்போ போட்ட எஃபோர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, கம்பெனி ரன் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி எஸ்பிஓ கிட்ட வந்து நின்றுச்சுன்னா, கம்பெனி ரன் ஆகிறதுக்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்ல. ரைட். எஃபோர்ட் நம்ம போடுறோன்னா அந்த எஃபோர்ட் 100% சக்ஸஸ் ஆகாது. இல்லை, நம்ம எஃபோர்ட் போடுறோம்னா போடுற எல்லா எஃபோர்ட்டும் 100% சக்ஸஸ் ஆகாது. ஒன்று ஃபெயிலியர் ஆகும், ஒன்று சக்ஸஸ் ஆகும். ரைட். எஸ்பிஓ கண்டினியூவாக சக்ஸஸ் ரன் ஆக போகுது. கண்டினியூவாக ஒர்க் இருக்குது எஸ்பிஓவில், சேலரி வர போகுது. அதுதான் இங்கே சக்ஸஸ் உங்களுக்கு.
பட் அந்த இன்ட்ரோ போனஸ்க்காக நம்ம டீமை கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது சக்ஸஸ் ஆகுமானா அது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் தான். இன்ட்ரோ போனஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, நாங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்கிறோம், ரைட்? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுதான் விஷயம். அதனால தான் எல்லாருக்குமே 10,000 per monthன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன் தைரியமாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, இந்த இன்கம்லாம் எங்கே தூக்கி கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைனா எப்படி எல்லாருக்குமே 10,000 எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான், ரைட்? மெயின் வெப்சைட் பற்றி சொல்லுங்கள். பிபிபியா? இது என்ன பிபிபி? ரைட், என்ன மெயின் வெப்சைட் தெரியல எனக்கு. ஓகே, நைஸ் ஸ்ரீ. Concept start tomorrow because 16th is Tuesday, that only. ஆடி 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணக்கூடாது, டியூஸ்டே ஓப்பன் பண்ணக்கூடாது, மண்டே தான் பண்ணணுமா? ரைட், பார்க்கலாம். ரைட், சேலரி ஸ்லிப் தருவாங்களா? கண்டிப்பாக தருவாங்க. சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்பிஓவில் ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் சக்ஸஸ் ஆனதும் உங்களுக்கு சேலரி ஸ்லிப் அங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அது நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் வெப்சைட், ரைட், ஆல்ரெடி சொல்லியாச்சு. கோல்டு டைமண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. செலெக்ஷன் எப்படி பண்ணுவீங்களா அதான் சொல்லியாச்சு. சார், இன்கம் டேக்ஸ் ஃபைல் இன்னும் பண்ணலை, ஜூலை 31st லாஸ்ட் டேட். எஸ்பிஐ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலைன்னு சொல்கிறீங்களா? அது பிரச்சனை இல்லை. எஸ்பிஐ ப்ரொப்ரைட்டர்ஷிப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெனால்ட்டிக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா நிறைய இது பிஸ்னஸ் கான்செப்ட் புதுசுன்றதுனால சட்ட சிக்கல்கள் எதுவும் வராத ப்ராப்பராக ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்து ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே நிறைய டேட் தள்ளி போயிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் ஆடிட்டிங் டீம் ஃபைன் போட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட், 1 இயருக்கு ஒரு தடவை சேலரி கொடுப்பீங்களா? 1 இயருக்கு ஒரு தடவை கொடுக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு 3 years ஒன்ஸ் சேலரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரைட், நீங்கள் யோசிச்சு எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. 3 years ஒன்ஸ் கொடுக்கலாமா இல்லை 5 years ஒன்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள். ஓகே, ட்ரைனிங் பீரியட் அதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கஸ்டமர் கேர் சர்வீஸ் எப்பயும் போல் இருக்கும், அதெல்லாம் தேவையப்படாது. நியூ ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸே தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டு வந்துருக்கும். ரைட், புது பிளானில் மார்க்கெட்டிங் செய்து ரிசல்ட் கிடைத்து அதன் மூலம் வருமானம் வந்தால் தான் நாம் சம்பாதிக்க முடியும், அல்லது இதுக்கு முன்னே வீடியோ பார்த்தோம் கண்டென்ட் ரீட் பண்ணோம் அதுபோல் சம்பாதிக்க முடியுமா? 2 நாள் வெயிட் பண்ணுங்க சார், உங்களுக்கான கேள்வி கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். ரொம்ப கிளியராக கேட்குறீங்க, ஆன்சர்ஸ் கிடைக்கும். நாம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், என்ன மாதிரி அந்த பிளான் லான்ச் ஆனதுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட் தான், ஓகே, இப்போ இவங்களுக்கு இதன் மூலிமா பெனிஃபிட் வரும்ல அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரைட். சார், எங்கள் வீட்டில் ஓகே, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். வீடியோ செலெக்ஷன் குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். மீடியா அக்கௌண்ட் பேஸ் பண்ணி ஒர்க் இருக்குமா? சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பேஸ் பண்ணியா? கண்டிப்பாக ஒர்க் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியாச்சு. வாட் இஸ் த சேலரி டிஃபரன்ஸ்? ஓகே, சொல்லியாச்சு. எல்லாம் ஒரே கொஸ்டின்ஸ். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேளுங்க. பேங்க் டீட்டெயில், ஆமாம், பேங்க் டீட்டெயில், பேன் கார்டு டீட்டெயிலாக நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு இருக்கும். அது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓல்ட் யூசர்ஸ் யூஸ் மஸ்ட் பீப்பிள் அக்கௌண்ட் 1 லேப்டாப் டிவைஸ். அப்போனால எல்லாருமே ஒரே டிவைஸே கூட பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தேவைப்படும்ல, ரைட்? அதுதான். மற்றபடியாக ஒரே டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட் டைம் இருந்த அந்த பிரச்சனை கம்மிங் எஸ்பியூவில் இருக்காது. ஓகே, க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிறவங்களுக்கு எனி பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது. க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க் பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்குது. அதில் ஒரு ஒர்க் இருக்குது, சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு போடுங்க. எந்த வெப்சைட்டை பற்றி கேட்குறீங்கன்னு. ஓகே, ஒரே மாதிரியான கொஸ்டின். நியூ ஜாயினிங் கொடுங்க சார் ப்ளீஸ். நியூ ஜாயினிங் கொடுக்கலாம் கண்டிப்பாக. இப்போதைக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பிரச்சனை இருக்குது, உங்களை சரிப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு. நாங்கள் சரியாகிட்டோம், ஓகே. ஸோ ஓரளவுக்கு கிளியராக கொண்டு வந்திருக்கோம், எல்லாத்தையுமே கிளியராக கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி உங்களையும் சரிப்படுத்தணும் இல்லையா? எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் 100% பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்ல. அது பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஏதோ ஒரு கம்பெனி நம்மளை தேடி வருது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நம்ம கொடுக்கணும். 100% ரிசல்ட் இல்லைனாலும் எஸ்பிஓ 90 to 95% ரிசல்ட்டை கொடுக்கணும். அது நம்ம நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கிளியர் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னும் போது அப்போ ஜாயினிங் கொண்டு வந்துக்கலாம். அது தேவை அப்படின்னா ஓகே, நான் சொல்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட். பட் ஆனால் இதை எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. வெனஸ்டே அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நியூ ஜாயினிங்கே கொடுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க, எஸ்பிஓவில் எதுக்காக ஜாயின் பண்ணுவோம்னா நம்ம எஸ்பிஓ மூலிமா நமக்குன்னு ஒரு ஒர்க் கிடைக்கும், அந்த ஒர்க் மூலிமா நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. எஸ்பிஓ மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், பட் ஒரு கேரண்டீடான ஒரு ஒர்க்கு. இப்போ நீங்கள் இங்கே எஸ்பிஓவில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டீடாக மந்த்லி இதுதான் உங்களுடைய ஒர்க்கு, இவ்வளோ ஒர்க் பண்ணிங்கன்னா இவ்வளோ சேலரின்னு ஒன்று கொடுத்துரும், எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கும், சரிங்களா? பட் ஆனால் நியூ கான்செப்ட் எஸ்பிஓட நியூ பிஸ்னஸ் ஒன்று இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் இன்னொரு நியூ பிஸ்னஸும் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுவுமே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயுமே ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது அஷூரன்ஸ் இல்லை. அஷூரன்ஸ் மீன்ஸ் என்னென்னா மந்த்லி இதுதான் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கு, அது உங்களுடைய டேலண்ட்டை பேஸ் பண்ணின இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. அது இங்கே இருக்கிறவங்க அந்த ஒர்க் பண்ண முடியாது. இங்கே எஸ்பிஓவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அந்த ஒர்க் பண்ண முடியாது, ஓகேவா? எஸ்பிஓவில் இங்கே ஜாயின் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ஒர்க் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸில் அந்தந்த ஊரில், ஓகே. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் தான், ரைட்? ஸோ அதை நான் சொல்கிறேன், நான் அது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம், ரைட்? அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது, எல்லாராலையும் ஜாயின் பண்ணிட முடியாது, நிறைய கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது நம்ம போக தெரிஞ்சுக்கலாம், ரைட்? எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க்காக இருக்கும் பிளான் ஸ்டார்ட் பண்ண? மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலே யாருக்குமே ஒர்க்கே இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க. பர் டே மேக்ஸிமம் 1 ஹவர் தான், அதுக்கு மேலே ஒர்க் இருக்காது, ஓகே. நெக்ஸ்ட்டு வீடியோ மெம்பர் கவுண்ட் சொல்லுங்கள். சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறீங்க? இன்னும் 2 days தானே, நான் கவுண்ட் சொல்கிறேன், ஓகே. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? எஸ்பிஓலன்னு ஸ்பெஷலெல்லாம் பெனிஃபிட் இருக்காது, ரைட்? கவர்மெண்ட்டில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அந்த பெனிஃபிட், இந்த லோன்ஸ் மற்ற விஷயங்கள். எஸ்பிஓ ஃபியூச்சரில் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வர போகிறோம். அப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்கள அது சீக்கிரம் ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ இல்லை, வருடங்கள் ஆகும், ரைட்? இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. இதுதான் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். ஒரு 1 hour தான், 1 hourக்குள்ளே முடிச்சிடும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லைவ். ஏன்னா பிளானில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இன்றைக்கி நிறைய பேசியிருந்தோம். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிடலாம் பெட்டரு. நாளைக்கு எதுவுமே நமக்கு இஷ்யூஸே வரக்கூடாது. நாங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, ரைட்?
டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்க, பே பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு தான் பே பண்ண போகிறாங்க. யார் யாருக்கு பே பண்ணியிருக்காங்க? ஏப்பா என்னடி ஒன்றும் சீட் பண்ணிட்டாங்க. அவங்க உங்களை சீட் பண்ணிட்டாங்களா? அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்களா? நீங்கள் அவங்ககிட்ட ஏமாத்துட்டீங்களா? ரைட், ஓகே. அதுக்காகலாம் அப்ளைனர் நம்ம மாற்ற முடியாது. பட் உங்களால் அப்ளைனருக்கு பெருசாக எதுவும் பெனிஃபிட் கிடைக்காது. ரைட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வேணால் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ளைனருக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு வேணால் அஷூரன்ஸ் கொடுக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் வேறு என்ன கொஸ்டின்? சார், நான் கவர்மெண்ட் மெட்ரோ வாட்டர் ஜாபில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஒர்க் பார்க்கறதுனால எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? 100% வராது, பயப்படாதீங்க. ரைட் சார், வித்ராவல் கொடுக்கும்போது ஓடிபி வருமா? ப்ளீஸ் ஆன்சர் மீ. வித்ராவல் உங்கள் வாலெட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு ஏன் ஓடிபி வரப்போகுது? உங்கள் வாலெட் தான் அது. யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்ககிட்ட தானே இருக்குது, வேறு யாருக்கிட்ட இல்லையே. அப்புறம் அதுக்கு ஏன் ஓடிபி வரப்போகுது? அதுக்கெலாம் ஓடிபிலாம் வராது. அசோக் ஸ்ரீநிதி மேலே ஆக்ஷன் எடுங்க. அவர் யார்? அவர் மேலே ஏன் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ரைட், நியூ பிளானில் சேலரி எப்படி கிரெடிட் பண்ணுவீங்க? மந்த்லியா? கண்டிப்பாக மந்த்லி தான். மந்த்லி தான் கிரெடிட் ஆகும். ரைட், பிளாக் ஐடி எப்போ சரியாக சொல்லியாச்சு. ஓகே சார், என்னோட டீம் மெம்பர்ஸ் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட்டுட்டாங்க. அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன்? கண்டிப்பாக கிடையாது. வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத விட்டு ஜீரோ ஆச்சுன்னா ஜீரோ ஆனது. அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ரைட் சார், என்னோட ட்ரீ. ஓகே சார், ப்ளீஸ் கீப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஸ் ரீஃபண்ட் அண்ட் வித்ராவல், தென் ப்ளீஸ் கிவ் அதர். ஆமாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதானே. ரீஃபண்ட் அண்ட் வித்ராவல் தானே நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் இந்த மாதம் 27th. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நேம் சேஞ்ச் பண்ணணுமா? நேம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டான ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மெயில் பண்ணுறீங்க, உங்கள் டாக்டர்னா டாக்டருக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது. நேம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 6 ஐடி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணலாமா? ஒரு மொபைல் ஏதாவது? ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரே மொபைலில் 6 ஐடியோட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் 6 அக்கௌண்ட் இருக்கணுமே, அப்போ உங்களுக்கு அது பிரச்சனை ஆகுமே. நான் வச்சுருக்கேன் சார்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ஐடிக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல. ரைட், ஆல்ரெடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தானே இதெல்லாம். அடுத்தது எஸ்பிஓ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வரும் சொன்னீங்கல்ல, அதில் நியூ மெம்பர்ஸ்
வேற பிஸ்னஸ், அது ஆன்லைனே கிடையாது. ஓகே, அது ரியல் டைம் பிஸ்னஸ், அது ஆன்லைனே கிடையாது. நியூ பிஸ்னஸ் எஸ்பிஓவில் வரப்போகிறது ஆன்லைன் கிடையாது. ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, அதனால் அது போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ரைட், அது ஃப்ரீ ஜாயினிங், அமௌண்ட் பே பண்ணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அது பியூர்லி ஆஃப்லைன் பேஸ்டு பிஸ்னஸ். சரிங்களா, அது ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸ் கிடையாது, அது ஆஃப்லைன் பேஸ்டு பிஸ்னஸ். ஓகே, டீம் கொடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் இல்லையா? டீம் கொடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் இல்லையா? டீம் கொடுத்ததும் ரெஃபரல் இன்கம் கிடைச்சிருக்கும். ரைட், அது இல்லையா அப்படின்னா நம்ம இன்ட்ரோ போனஸ் கொடுக்கணும்னு ஆசை தான். அந்த மாதிரியான வருமானங்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டத்தில் ஒரு கொஷின்ஸாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதில் இந்த மாதிரி இந்த செக்ஷன்ஸுக்கு வந்து ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்த நம்ம யோசிப்போம். அது எந்த செக்ஷனில் எந்த பாயிண்ட்டுக்கு அடிபட்டுருக்கு, எந்த பாயிண்ட்டுக்கு வருது, எந்த பாயிண்ட்டுக்கு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இல்லையா? பட் கவர்மெண்ட் அதை சொல்லும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம், நாங்கள் அதை பண்ணலை, இது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றீங்களா, இது இந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்றீங்களா, ஓகே நோ ப்ராப்ளம், நாங்கள் அதை பண்ணலை, அதை அப்படி தான் ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் அது ஓகே சொல்லிட்டோம், பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஜாப் கொடுக்கணும், அதன் மூலிமா ஒரு வருமானம் கொடுக்கணும். அது மட்டும்தான் எங்கள் பாயிண்ட். ப்ராப்பராக இன்கம் கொடுக்கணும், ப்ராப்பராக ஜாப் கொடுக்கணும். இதை தவிர வேறு எதுவும் இங்கே எஸ்பிஓவில் இருக்க யாருக்குமே இதை தவிர வேறு எதுவும் தேவைப்படாது இல்லை. ரைட், எனக்கு இன்ட்ரோ போனஸ் வேணும், அந்த சில்வர் கோல்டு டைமண்ட் அதுதான் எனக்கு வேணும் அப்படிலாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ரைட், ஓகே சார் வித்ட்ராவல் ஓகே ஆல்ரெடி சொல்லியாச்சு. எப்போ பிளான் இல்லை, ஸ்க்ரீனில் ஏன் சார் பேக்கில் பிக் 1/1 ஷோ ஆகுது இல்லையா சார்? தெரியலையே மேடம். ஆமாம், எனக்குமே அப்படி தான் தெரியுது. சரி விடுங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்.